அசுத்தத்துக்கு பிள்ளையா இருக்குன்னு விரும்பினா என்ன செய்ய முடியும்? அதான் ஆண்டவர் பரிதவிக்கிறார். வசனம் அப்படித்தான் சொல்லுது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் ஆத்துமா, ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஆத்துமா, அவருக்கு பிள்ளையாய் சொந்தம் கொண்டாடுகிற, அவருக்குள் வாழுகிற ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக இந்த ஆத்துமாவுக்கு விலையேறப்பெற்ற சொற்ப வருஷங்கள், சொற்ப நாள். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அதுக்கு பிறகு சஞ்சலம் வருத்தம், சாகத்தான் போகிறோம். அதோட முடிஞ்சு அப்புறம் நித்திய அழிவு, பாதாளம். இப்படி ஒரு ஈன வாழ்க்கைக்கா நம்ம போராடும். அவ்வளவு ஒரு புத்தீனமா, நம்ம புத்தீனரா? ஆண்டவர் பேசுறாருங்க, பேசுறாரு. கொஞ்சம் நம்ம தெளிவு. ஆளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 அதை கேட்டு கேட்டு கேட்டே கேட்டே நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவருக்கு கீழ்ப்படிந்த அவருடைய திட்டத்தின்படி அவர் தீர்மானித்து இருக்கிற தீர்மானம் தான் நிறைவேறும். அவர் தெய்வம். அதுக்கு மாறா நம்ம கொண்டக மண்டக எனக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அது தப்பு. அது கோணலான வழி, அது பாவ வழி, அது அசுத்த வழி, நரக வழி, நித்திய நரகம். இன்னைக்கு ஒரு சாதாரண தலைவலியே நம்மளால பொறுக்க முடியலையே. அந்த நியாய தீர்ப்பு முடிஞ்சு அக்கினி கடலுக்கு நீ எரிகிற அக்கினி கடலுக்கு நீ பங்கடையும் போது உன் நிலைமை நீ எப்படி தாங்குவா? இதுக்கே சோர்ந்துருமே. அப்ப எப்படி தாங்க முடியும்? அதான் ஆண்டவர் பரிதவிக்கிறார். ஐயோ, என்னுடைய படைப்பில் உருவான என் பிள்ளைகள்லாம் என்னோடு இருக்க பிறந்தவர்கள் அல்லவா, எப்படி அவர் விடுவார்? அவர் பரிதவிக்கிறார், நம்ம அவரை பரியாசம் பண்றோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தயவு செய்து பிரியமானவர், கெஞ்சுகிறேன், மனம் திரும்புங்க. உண்மை இதுதான். நீங்க எங்க போய் சத்தியத்தை கேட்டாலும் இதான் சத்தியம், இதான் சத்தியம். ஒருவேளை இப்படியெல்லாம் சொல்லாம வாருங்கள் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, நல்லா பேசலாம். அது ஏமாத்துற உபதேசம். நீங்க அப்ப அந்த பாவத்திலிருந்து ஒரு நாள் நீங்க விழித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு மரம் திரும்பி விழித்துக் கொண்டு, இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். அதை உங்களுக்கு விளக்காம, இதை சொல்லாம, இதை அறிவிக்காம, இதை தெளிவுபடுத்தாம, இந்த சத்திய உபதேச உணர்த்தாம நம்ம இருந்தால் நம்ம வஞ்சிக்கப்பட்டுருவோம். பிரியமானவர்களே, தயவு செய்து, நமக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. இனி நம்ம வேதத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இனி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை, யுத்தம், சத்தம், பிரச்சனை, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. மிகுந்த உபத்திரவம் வரப்போகிறது. அது யாரால குறைக்கப்படும் தெரியுமா? 22வது வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. கவனிங்க, கவனிங்க. அந்த உபத்திரவ நாள், அந்தி கிறிஸ்து நாள், அக்கினி கடலுக்கு தள்ளப்படுகிற நியாய தீர்ப்பு நாள், நம்ம எங்க பங்கடைவோம் என்கிற தீர்ப்பு பெறக்கூடிய நாள், அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லையா? அந்த கிருபை நாட்களை முடிச்சு அதுக்கு அந்த நாள் வர அசட்டை பண்ணி கர்த்தர் தேடும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், அவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் உன்னுடைய நாட்களை விருதுவா கழித்தால் வஞ்சிக்கப்பட்டு போவாய். அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். நீ மனம் திரும்பி, நான் ஒரு பொல்லாதவன், குடிகாரன், துஷ்டன், எல்லா விதத்திலும் மோசக்காரங்க, என்னை போல அசிங்கம் உள்ளவன் உலகத்திலே கிடையாது. ஆனால் நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேன். கொஞ்சம் ஏங்க, அது என்னங்க கஷ்டம்? அறிவில்லாமல் நடந்தோம், தெரியாமல் பாவம் செய்தோம், தெரிஞ்சு பாவம் செய்தா அது எப்படிங்க? அது எனக்கே அது நானே பொல்லாதவன், எனக்கே அது மனசு கேட்க மாட்டேங்குது.
நீங்க அப்படி மோசமானவங்களா? ஒருவேளை நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு பிரியமாய் பாவம் செய்ததெல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி குணப்பட்டு பரிசுத்த ஆண்டவருக்கு, பரிசுத்த தேவனுக்கு ஏதாவது செய்யணும். பாருங்க, எவ்வளவு காரியம் ஒத்தையில நடந்து செய்கிறேன். இதெல்லாம் தகுதிக்கு வேணுமா வேண்டாமா? பிரயாசப்படுறேன். ஒருவன 4 பேர் 5 பேர் செய்யக்கூடிய ஊழியத்தை எப்படியாவது கத்தட்ட ஒரு அன்பை பெறுவதற்காக ஏதாவது செய்யுங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு படித்தவங்க, இந்த வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், ஞானம் உள்ளவர்கள். நான்லாம் ஒரு படிப்பில்லாத முட்டாள். அன்புங்க, நன்றி கடன், தேவன் மேல அன்பு வச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், எனக்கு அன்பானவர்களே, உன்கிட்ட இருக்கிற தகுதி, உன்கிட்ட இருக்கிற அழகு, ஐஸ்வர்யம், வசதி, வாய்ப்பு, தாளந்த பார்த்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்திலே பிறந்து வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யாராய் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் விரும்ப ஆசைப்படுகிறேன். அவருடைய சந்ததியாகவே நான் பேர் விளங்க ஆசைப்படுகிறேன். அவருக்கு பரிசுத்த ஜனமாய் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் வந்த அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியான மெய்யான ஒளி, அந்த ஒளி ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 10வது வசனம். அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, உலகம் வேற, நம்ம வேறங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாலே, நீ இந்த உலகத்திலே ஜெனிபிக்க ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கதற்கு முன்னாலே உன் தகப்பன் அவர்தான், ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. நீ அப்படி அறியாமல் இருந்தால் எவ்வளவு வெசனப்படுவார் உன் தகப்பன். நீ உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறாய். உன்னை இந்த உலகத்திலே அனுப்பி எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாய் வைக்கும்படிதான் தேவ திட்டம். ஆனால் அந்த திட்டத்துக்கு நீ இடையூறாய் இருந்தால், அம்மா நான் கேட்கிறேன் ஐயா, சகோதரா சகோதரியை, உன் தாய் தகப்பனுக்கு நீ இடைஞ்சலாய் இருந்தால் நீ துரோகி தானே. உனக்கு அப்படி மனசு வருமா? உன் தாய் உன்னை எப்படி வளர்த்திருப்பார்கள்? உன் தகப்பன் உனக்கு என்னையெல்லாம் சொல்லி, நீ பிறந்த அன்னைக்கே என்னையெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி கடைக்கு போய் எவ்வளவு கஷ்டம். தாய் தகப்பனை மறக்கிறது சரியா? அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? தாயினும் மேல அன்பு வைத்திருக்கிற பரம தகப்பனுக்கு நம்ம எப்படி துரோகம் செய்ய மனசு வரும்? நீ பெரியவரா இருக்கலாம், சிறியவரா இருக்கலாம், எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். எப்படிங்க ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறி நடக்க நம்மளால முடியுது? அவரை ஏமாற்றுகிறோம். நடிகர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பொய்யர்கள், சமயத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுகிறவர்கள். கொஞ்சம் ஒரு தலைவலி இருந்தனா ஒரே தலைவலி, ஒரே கஷ்டம், என்ன கஷ்டப்படுறேன், என்ன துன்பப்படுறேன். அப்ப நம்ம தவறை நம்ம என்னைக்காவது உணர்ந்தாதான் அவருக்கு மேல வச்சிருக்கிற பாசம். அல்லேலூயா. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமே அவரை அறியவில்லை. நாம் அவரை அறியாமல் இருக்கிறதும் பாவம், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தானே? அவருக்கு சொந்தமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவருக்கு பரிசுத்தமாய் வாழணும், சாட்சியாய் இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆராதனைக்கு உரியவரை புதிய புதிய பாடல் பாடி ஆராதனையில் அவரை கனப்படுத்தணும், அதிகாலையிலே தேடணும், அவரோடு உறவாடணும், அவரோடு பேசணும். இல்ல, அவரை விட்டு தூரமாய் இருக்கிறதிலே சுகம் காண்கிறோம். உலக சிற்றின் மறைச்சி செல்ல பார்க்கிறது. தாய் தகப்பனை ஏமாற்றி விடலாம், பரமனை ஏமாற்ற முடியாது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கவனிங்க, மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனாள் மரியாளுக்கு முதல் தரிசனமானார்.
ஒருவேளை பிரியமானவர்களே, உன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. மதகலேனா மரியாள் பிசாசு பிடித்தவளாக்கும். அவளிடத்தில் 7 பிசாசு இருந்தது. ஆண்டவர் பரிசுத்த தெய்வம் தன்னுடைய சொந்த தாயாருக்கு அவர் தரிசனமாகல, அவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிற யோவானுக்கு தரிசனமாகல, அவர் நேசிக்கிற பேதுருவுக்கு தரிசனமாகல. அந்த மகதலேனாள் மரியாளுக்கு முதல் அவர் தரிசனமானார். அந்த 10வது வசனம் என்ன சொல்லுது? அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் போதும் 7 பிசாசுகளை தேவன் துரத்தி. பிசாசு பிடித்த ஒரு மரியாள். இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதனுடைய வஞ்சகத்தினாலே, பிசாசினுடைய அலகளிப்பினாலே வஞ்சிக்கப்பட்டு, ஆகாதென்று தள்ளப்பட்டு, அலங்கோலமாக்கப்பட்டு, எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டு, நிந்திக்கப்பட்டு இருந்திருக்கலாம். உன்னைத்தான் கர்த்தர் நேசிக்கிறார். நறுங்குண்டு நொறுங்குண்டு துன்பப்படுகிற, பாடுபடுகிற, கஷ்டப்படுகிற இருதயங்களே நோக்கி பார்க்கிற தேவன். அவரிடத்துல தான் அவருடைய அன்பு அவ்வளவு தூரம். அந்த மரியாள் மீது அன்பு வைத்ததுனால முதல் உயிர்த்தெழுந்த இயேசு பெத்த தாய்க்கு வர தரிசனமாகாதபடி நறுங்குண்ட நொறுங்குண்ட பிரச்சனையில பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடந்து வந்தவராகிய அந்த மரியாளுக்கு அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் ஆக்கினை செய்கிற தேவன் அல்ல. உதாரணத்துக்கு, நாங்கள் முன்னால வணங்கின தெய்வம் பழி வாங்குற தெய்வம், கோபக்கார தெய்வம். தீபாவளி பண்டிகை எதனால வரும் தெரியுமா? ஒரு அசுரன், அரக்கன், ஒரு அசுரனை கடவுள் கொலை செய்திருப்பாராம். அதை தீபாவளியாக கொண்டாடுகிற நாள். அப்போ அந்த மாதிரி தெய்வம் சொல்றவங்க அது தண்டனை கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனை பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவ்வளவு அன்பு. அல்லேலூயா. நமக்கு வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு. இன்னும் நம்ம வருஷமாய் யுகமாய் கர்த்தரை கிட்டி சேராமல் இருந்தா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நம்ம கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். காரணம் நம்மகிட்ட இருக்கிற தவறு என்கிறதை அதை யோசனை இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தார். கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நான் பாவம் செய்த ஆத்துமா சாகும். நான் பாவம் செய்து ஆக்கினைக்கு உள்ளாக வைக்கப்பட்டு இருந்த நான் அவரை விசுவாசித்ததினால் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாமல் தப்புவிக்கப்பட்டு இருக்கிறேன். விசுவாசியாதவனோ இயேசு அவரு கிடப்பாரு. நீங்க சும்மா போட்டுக்கிட்டு இயேசுன்னா எப்படி? அப்படி நீ விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினைக்கு கண்டிப்பா உட்படுத்தப்படுவான். ஆக்கினை போகாது. ஏன்னா இது மனுஷரால் வந்த ஆக்கினை இல்லை. அவருடைய நியாய பிரமாணத்தின்படி, அவருடைய சட்ட திட்டத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி உள்ளடக்கப்பட்டு இருக்கிற நியாய தீர்ப்பு ஆக்கினை. அது காலத்தால் அழியாது. நம்ம எங்க போய் எந்த முட்டி எந்த சங்கடப்பட்டு எப்படி இருந்தாலும் பிராயசித்தம் பண்றது தேவன் ஒருவரே. அவரிடத்திலே சரண்டராகி மண்டியிட்டு மன்றாடி, ஆண்டவரே நான் செய்த தப்பிதத்துக்கெல்லாம் என்னை மன்னின்னு சொல்லி உன் கண்ணீரை அவருடைய பாதத்திலே கழுவினால் நிச்சயமாய்
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. 19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. வெளிச்சத்திலே இருக்கிற தேவனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நட்சத்திரமாய் ஜீவ விருட்சமாய் இருக்கிற தேவனிடத்திலே போவதற்கு கண்கள் கூசுகிறது. சில பேருக்கு வெளிச்சத்தை கண்டாலே ஒரு வெறுப்பு வரும், பார்த்துருக்கீங்களா? அவங்க இந்த இருட்டிலே இருந்து பழகுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கோபம் வர தப்பாக ஏதாவது சொல்கிறேன். பாவ சிந்தனை உள்ளவன் தான் இருளை தேடுவான். நான் இப்போ இப்படி பேசுனால உங்களுக்கு சங்கடமாக இருக்காம உண்மையை சொல்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள், வசனம் இருக்கு, வசனத்தின் அடிப்படையை சொல்லுகிறேன், பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கு. எல்லாரும் இருளிலிருந்து வெளிச்சத்தை காண ஆசைப்படுவோம். நிறைய பேர் வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு திரும்புவோம், பரிசுத்தத்திலிருந்து ரிட்டர்ன் ஆகுறோம். ஆரம்பத்திலிருந்து அன்பை விட்டு விட்டு அந்த இருளுங்கிற பாவத்துக்கு திரும்புகிறதே ஆக்கினைக்கு காரணமாயிருக்கிறது. 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தீங்கு செய்கிற மனம் போன சுயத்துக்காக வாழுகிற எவனும் வெளிச்சத்தை பகைக்கத்தான் செய்வான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். 21வது வசனம், சத்தியத்தின் படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நான் சொல்றது? தயவு செய்து பிரியமானவர்களே, நமக்கு வாய்ப்பு வச்சிருக்கார், இவ்வளவு தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். எனக்கெல்லாம் இந்த வசனம் என்னை ஒருபடி உயர்த்துகிறது. இன்னும் நாம் வளரணும், இன்னும் கர்த்தருக்கு ஏதாவது நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கிறது. 68 வயசு ஆனாலும் இன்னும் நிறைய செய்யணும். அவ்வளவு அன்பு பொங்குகிறதுங்க. நான் இன்னும் சரியான ஒளியிடத்தில் இன்னும் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. இந்தாங்க சந்தோஷம், இதான ஆரோக்கியம், இதுதான் மகிழ்ச்சி. அதிலே கர்த்தருக்குள் களி கூறுவோம். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனம், நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சமே என்றார். அல்லேலூயா. இது அந்த முங்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த அந்த பந்தி, பரிசுத்தத்தோடு பந்தி எடுக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் 15, 16, 17 ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இன்னைக்கு ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற பரிசுத்த அன்பான தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். என் மனைவியா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லுகிறார். உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுகிற கஷ்டத்தை அவர் உணர்கிறார். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் பிரியமானவர்களே, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. எந்த ஊழியக்கார விசுவாசிகள் வந்தாலும் என் பிள்ளைகளை போல தான் நான் பாவிப்பேன். சில குடும்பம் பிள்ளைகளை வச்சு படுகிற துன்பம், நான் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டேன். என்னப்பா, எத்தனை நாள் தான்ப்பா அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு சுக்கு நூறாய் இருக்கும். ஏனப்பா, எத்தனை வருஷம்தான். எல்லாருக்கும் அந்த பிள்ளை பத்தவனுக்கெல்லாம் அந்த அருமை தெரியும். அதான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு பேச சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தாரும். நீ என் ஜனங்கள் உலகத்திலே இருந்து வெளிப்படணும், நீ பேசு, அவர்கள் கேட்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உணர்த்தினார். பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் சிறு பிள்ளையா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், இளம் வாலிபர்களா இருக்கலாம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால்
அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருக்காது. உலக பிரகாரமான மாயஜாலமான உலக சிற்றின்பங்கள், ஆசைகள், பவரை காணிச்சு ஏமாத்துறது, தூண்டில போட்டு கொழுக வைக்கிறது, வலைய வீசி பிடிக்கிறது, இப்படியாய்ப்பட்ட தந்திரமான காரியங்களிலே உலகத்திலே அன்பு கோராதீருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவில் உண்டானவைகள் அல்ல. நீ ஆசைப்பட்டு உலகத்தில் இப்படியெல்லாம் பவர் வந்திருக்கிறது, இப்படியெல்லாம் தகவல் வந்திருக்கு, அது உலகம் உன்னை பகைக்கும், உன்னை வஞ்சிக்குது, உன்னை மோசம் போக்குது. தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார், கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உன்னை ஏமாற்றுகிறது, உன்னை வஞ்சிக்கிறது, உன்னை கொலை பண்ணிவிடும், உயிரோடு எரிச்சிடும். நீ தாங்கி பிடிச்சிக்கிட மாட்டா, பரிதவிக்கப்பட்டவளாய் மாறப்பட்டவனாய். தயவு செய்து பாருங்க, இன்னும் இருக்கு அதில் பாருங்க. 17வது வசனம் பாருங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அன்பு எத்தனை பேருக்கு வந்திருக்குது? தயவு செய்துமா, தயவு செய்து கெஞ்சுகிறேன், என்னிடத்தில் பொண்ணோ பொருளே இல்லை, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை நேசிக்கிறார், உங்க வாழ்க்கையை விரும்புகிறார், நீங்க சந்தோஷப்படுறதை விரும்புகிறார். அவரை மறுதலிக்காதீங்க, யாரா இருந்தாலும் அவரை மறுதலிக்க ஏற்றுக்கொள்ளுங்க. 100 வயசு கிழவனா இருந்தாலும் அவரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதனால அவருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு வழியே யோவான் 12வது அதிகாரம் 47, யோவான் 12:47, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், கவனிங்க, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாய தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஒரு விசை கூட சொல்றேன், தப்பு செய்த அந்த பனிஷ்மெண்ட் உடனே இருந்தால் நாம் எல்லாம் என்னைக்கோ மனம் திரும்பி இருப்போம். நான் அந்த முட்டாள் 49 வயசு வரை பாவம் செய்திருக்க மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்க வரவில்லை, இயேசு இந்த உலகத்திலே வந்தது ரட்சிக்கப்படும்படிதான். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் இரட்சகர். அவர் நியாயம் தீர்க்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தார். அதனால இப்போ உனக்கு நியாய தீர்ப்பு நடக்காது. நீ எத்தனை பாவம் செய்தாலும் அந்த நியாய தீர்ப்பு உனக்கு நிறைவேறாது. நீ பாவம் செய்துட்டே இருப்ப, ஆனால் ஆக்கினை குமிஞ்சுக்கிட்டே இருக்கும், உன் தலைக்கு மேல பாரம் உன்னை மூடிக்கிட்டே இருக்கும். உனக்கு தெரியாது, ஆவிக்குரிய மண்டலத்தில் உனக்கு அது புரியதுக்கு சக்தி கிடையாது. மாமிசத்தில் இருக்கிறதுனால ஆக்கினை தான். நீ தவறு செய்ய தேவனை விட்டு விலக ஆக்கினை உன்னை மூடுது. அது நியாய தீர்ப்பு. 48 சொல்றாரு பாருங்க, 48 சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற என்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்பு கடைசி நாளில் வரும். அன்னைக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஐயோ இப்படியா, எனக்கு தெரியாதேன்னு சொன்னா இப்பதான் சொல்ல வைக்கிறார். அதை நீ அறிந்து கொள் மகனே, மகளே, வாலிப மகளே, தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரியே, அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு கண்டிப்பா அது செய்யும், நியாய தீர்ப்பு செய்யும். யோவான் 8:12, இவையெல்லாம் இன்னைக்கு இந்த இவ்வளவு வசனத்தை நீங்க கேட்டீங்களா? இன்னைக்கு சரி, இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்தேன், இனிமேல் ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா? உங்க மனசுல வருதா? பாக்கியவான், பாக்கியவதி. சரி, நடந்ததெல்லாம் நேற்று நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா? அப்படி அது யாராவது சிந்திக்கிறீங்களா? யாராவது ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்களுக்காக கண்டிப்பா ஆண்டவரிடத்தில் செபித்து தான், ஆண்டவரை யாரையும் தண்டிக்கிற தேவன் அல்ல, யாரையும் பழி வாங்குற தேவன் அல்ல, ஜீவனை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு ரட்சிப்பின் நாள், இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கிருபையின் நாள்.
உனக்கு வாக்கினை வராதபடி நீ விடுவித்து தப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உன் கண்களிலே அவருடைய கண்களிலே உனக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. தயவு செய்து இன்னைக்கு நம்ம செய்த தவறெல்லாம் ஏசப்பா இனி உண்மையிலே அதை பற்றி கேட்கவே மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கல, என்னை ஏன் மறுதலிச்சான்னு கேட்கல, உன்ட கேட்க மாட்டார். நீ அதனால பயப்படாத. ஒருவேளை இயேசு வருத்தப்படுவாரோ, நம்ம இவ்வளவு நாள் அப்படி இருந்துட்டுமே. நோ நோ நோ. ஆனால் அவருக்கு பிள்ளைக்கு கேட்டால் நம்ம பிள்ளை வருத்தப்படணும்னு அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் உங்க மேல. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், என் நாராயண வடிவு எங்கு உண்மை என்னை பற்றி சொல்லுங்க. என்னை நீதிமான் சொல்லுவாருங்க. நீதிமானுக்கும் இந்த சாக்கடைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள அன்புள்ள பரம தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரே, நான் அறியாமல் இருந்ததை எனக்கு மன்னியும். எல்லாம் மேற்குக்கும் கிழக்குக்கும் உன் லைஃப்ல இருக்கிற சிறு பாவம் உன்னை டச் பண்ணாதபடி, கிழக்குக்கும் மேற்குக்கும் பாருங்க சம்பந்தமே கிடையாது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எவ்வளவு அகலமும் நீளமும் தூரமாய் இருக்கிறது, அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றுவார். புதிய சிறுசியாய் புதிய ரூபமாய் அழகாய் உங்களை ஆசீர்வதித்து அலங்கரிக்கப் போகிறார். என் கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். தீர்க்க தரிசனமாய் சொல்றார். நீங்கள் ஒருவேளை உங்க மனசாட்சி உறுத்தலாம், தேவனுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அதை மறந்து மன்னித்து கிழக்குக்கு மேற்குக்கு அதை சிந்தையிலே நினைக்க மாட்டார். கேரண்டி கொடுக்கிறேன், நான் அனுபவிச்சதுனால இந்த பாவி அவ்வளவு தூரம் எனக்கு மன்னிப்பு கொடுத்து என்னை ரட்சித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். என்னை எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறார். அந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன், என்னையும் மன்னித்த தேவன் இன்றைக்கு யாரா இருந்தாலும் அவரிடத்திலே ஓடி வந்து சரண்டராய், ஆண்டவரே இன்னைக்கு என்னை புதிய மகளாய் புதிய மகனாய் புதிய சிறுசியாய் இன்னைக்கு தான் நான் உமக்குள்ளே பிறந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள கேட்கிறீங்களா? இன்னைக்கு மகளே வா மகனே வா என்று அன்போடு அணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 28:20 கடைசி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? இயேசுவின் நாமத்தில் நல்ல இருதயத்தோடு புறப்பட்டு போங்க. என் துக்கத்தை இங்க முடிச்சிறேன். இந்த சபையோடு என் துக்கம் முடிஞ்சது. என்னை ஒரு புதிய சிறுசியாக கிறிஸ்துவுக்குள், இரட்சகருக்குள், பரிசுத்த ஆவிக்குள் நான் இன்னைக்குத்தான் பிறந்திருக்கிறேன். தயவு செய்து, நீங்க வயசுல 60, 70, 75, 90 கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு பிறந்த குழந்தையை போல, இன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்த புதிய சிறுசி போல கர்த்தர் நம்மை எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. பிசாசுக்கு இனி நம்மிடத்துல பங்கு இல்லை. அவன் உரிமை கொண்டாட முடியாது. நீ அன்னைக்கு போ பிசாச அப்படி சொல்ல அதிகாரத்தை இன்னைக்கு உனக்கு தந்து விட்டார். அவரே உன்னை புது பிறவியாக, இன்னைக்கு பிறந்த குழந்தையாக, இந்த உலகத்திலே உருவான புதிய சிறுசியாக மாற்றிருக்கும் போது சத்ருக்கு அங்க இடமில்லை. இனி எக்காரணம் கொண்டும் எதை கொண்டும் உங்களிடத்தில் அவன் விளையாட முடியாது, சித்து வேலை பண்ண முடியாது. அவன் அழிஞ்சான், அவனுடைய ஆதிக்கம் அழிக்கப்பட்டது.